இன்றைக்கி சாயந்தரத்துக்கு பேபி கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம், தனித்தனியாக அதை எடுத்துக்கலாம். இது ஸ்நாக் பண்ணுறக்காக தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கழுவும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு எதுக்காக போடுறோன்னா, இதில் சப்போஸ் பூச்சி மருந்து வேறு ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா இது வயலில் இருக்கும்போது அந்த நச்சுத்தன்மை இதை எடுத்துரும் உப்பு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். நம்ம தண்ணி வடித்து வச்சாச்சு. நான் இப்படி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் மாற்றிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதும் நம்ம இதுக்கு இது மேலே வச்சு இதை மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது கொஞ்சம் சாஃப்டாக வேணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு அளவாக போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கழுவும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான்.